என்னோட டைட்டில என்னோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிய பிளேஜரைஸ் பண்ணிருக்காங்க கைஸ். இங்க பாருங்க, கமலுடன் மோது விமலுடன் மோதாதே, நான் கண்டுபிடிச்ச டேர்ம். ஆக்சுவலா அந்த டேர்மை நீங்க கண்டுபிடிக்கல மணிச்சோ. இது ஆல்ரெடி யூஸ் பண்ணி அடிச்சு துவைச்சு காயப்போட்ட ஒரு விஷயம்தான் அந்த கமலுடன் மோது விமலுடன் மோதாதே அப்படிங்கிற டேர்ம். இதுவும் லாக்டவுன் டைம் அப்போ. இதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, என்னோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளேஜரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கலாட்டா வீடியோ சொல்லியிருக்காங்க. பிளேஜரைஸ்னா என்னன்னா, ஒருத்தவங்களோட படைப்பை அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்காம அதை எடுத்து நம்ம திருட்டுத்தனமா யூஸ் பண்றதுங்கிறதான் பொருள். பிறருடைய யோசனைகள், வார்த்தைகள் அல்லது படைப்புகளை அவர்களின் மூலத்தை குறிப்பிடாமல் சொந்தமாக பயன்படுத்துவதை குறிக்கிறது. இதை நான் ஈஸியா சர்ச் பண்ணலான்ட்டு நம்ம ஏஐ கிட்ட போய் சொன்னேன். தம்பி இங்க பாருப்பா, இப்படி ஒரு டைலாக் இருக்கு, கமலுடன் மோது விமலுடன் மோதாதேன்ட்டு, இதோட ஆரிஜின் என்னன்னு செக் பண்ணி சொல்றா அப்படின்னா, அவன் என்ன பண்ணானா கடைசி 5 மாச டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு மணிச்சோ தான் இதை கிரியேட் பண்ணது, அவங்க கிட்ட இருந்தா இது ஆரிஜின் ஆச்சுங்கிறான். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போனா அனுப்பிக்கிறாரு. நீ பஞ்சாயத்துல எனக்கு நான் கட்டுப்பு. இது எப்படா இது இப்பதான் ஆரிஜின் ஆச்சுன்னு சொல்ற? இது ஆல்ரெடி யூஸ் பண்ணி தூக்கி போட்டதுதான்டா, இப்ப என்னடா இந்த மாதிரி சொல்ற அப்படின்ட்டு. அப்புறம் அடிச்சானா மீச பிச்சுக்கும், போய் டீப் சர்ச் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தலைவன் போய் சர்ச் பண்ணிட்டு வரான். பண்ணிட்டு வந்துட்டு ஆமா 2018 இருந்து இருக்கு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறான். கிராக்கு கரெக்டா இருக்குது.